ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரிபிள் சிவா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கேரளா கோட்டயம்ல இருக்கக்கூடிய எருமேலியில் ஒரு ரூம் ஸ்டே தான் பார்க்க போகிறோம். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரூம் ஸ்டே. எருமேலி PWD ரெஸ்ட் ஹவுஸ். இந்த ரெஸ்ட் ஹவுஸில் தான் நாங்கள் தங்கியிருந்தோம். இந்த ரெஸ்ட் ஹவுஸில் 200 ரூபா தான் சார்ஜ் பண்ணுவாங்க ஒரு ஆளுக்கு. ஒரு ரூமுக்கே பார்த்தீங்கன்னா 400 ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணுவாங்க. நம்ம ஆல்ரெடி ஆரியங்காவு அச்சங்கோயிலெலாம் பார்த்துருப்போம் PWD ரெஸ்ட் ஹவுஸ். அதே போல தான் இது எருமேலி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கொஞ்சம் தூரத்தில் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். மற்ற ரெஸ்ட் ஹவுஸ் கம்பேர் பண்ணுறதுல காட்டிலும் இந்த ரெஸ்ட் ஹவுஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ட்ராவே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது பாருங்க, வாவர்பள்ளி. இந்த ரெஸ்ட் ஹவுஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா KSRTC எருமேலி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்திலே இருக்கு. பாத பூஜைக்காக சபரிமலை வரவங்க கண்டிப்பா இங்க வந்து நீங்க ரெஸ்ட் எடுத்துட்டு போகலாம். 400 ருபீஸ் தான் ஒரு ரூம்க்கே. இந்த PWD ரெஸ்ட் ஹவுஸுக்கு வெளியிலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும். உங்களுக்கு பார்க்கறதே சூப்பராக இருக்கும். இது ஆன்லைனில் புக் பண்ணலாம், நேரில் வந்து புக் பண்ணிக்கலாம். கார்த்திகை மார்கழி வரவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் மோஸ்ட்லி இது ஃபுல்டாக தான் இருக்கும். அங்கே இப்போ ரூமை செக்இன் பண்ணிடலாம். ரூம் செக்இன் டைம் பார்த்தீங்கன்னா 12 PM, செக் அவுட் டைம் பார்த்தீங்கன்னா 11 AM. ரீசெண்டாக தான் போயிருந்தேன். ரீசெண்டாக போயிருக்கும்போது செம கிளைமேட்டு சூப்பராகவே இருந்தது. இப்போ வாங்க ரூம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். நமக்கு கொடுத்துருக்குது ரூம் நம்பர் 1. இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. உள்ள என்ட்ரு ஆன உடனே பார்த்தீங்கன்னா சிங்கிள் காட் பெட் 2 கொடுத்துருக்காங்க. 3 பக்கமும் ஸ்க்ரீன்ஸ் கவர்டாக இருக்குது. இந்த ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நல்ல வியூ பாயிண்ட் இருக்கும். மற்ற 2 ரெஸ்ட் ஹவுஸை காட்டிலும் இந்த ரெஸ்ட் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்தது. ஏன்னு சொல்கிறேன்னா ரூம் நீட் அண்ட் க்ளீனாகவும் இருந்தது. அதே போல் பார்த்தீங்கன்னா பெட்டும் நீட் அண்ட் க்ளீனாகவே இருந்தது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் அங்கே கொடுத்துருக்க அதே செட்டப்பில் இங்கே ஒரு டேபிள் சேர் கொடுத்துருக்காங்க. சாப்பாடுலாம் வாங்கிட்டு வந்தால் இங்கே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் போட்டிருக்காங்க. 400 ரூபாய்க்கு இது ஒர்த்தான ரூம்னே சொல்லுவேன். இதில் இருக்க டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா இங்கே குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்காது. அது ஒரு ப்ராப்ளம் தான் இருக்குது எல்லா ரெஸ்ட் ஹவுஸ்லையுமே. நம்ம வெளியில் தான் போயிட்டு வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். இல்லைனா வெளியில் டேப்ஸ் இருக்குது, அங்கே பிடிச்சி நீங்கள் குடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த ரூம் நல்ல ஸ்பேஷியஸாகவே இருக்குது. 4 பேர் கூட தங்கலாம். அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவாங்க இன்னும் 2 பேர் வந்தாங்கன்னா. அது எப்படின்னு கேட்டுக்கோங்க. நீங்கள் நேரில் போகும்போது தான் அது கேட்க முடியும். பெட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அடுத்ததாக ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது இந்த ரூமில். பெட்ஷீட் தரமாட்டுறாங்க. பெட்ஷீட் அவைலபிள் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் வீட்டிலேருந்து தான் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். இந்த ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்க ரூம்ஸ்லாம் தெரியும். அடுத்ததாக அங்கே ஒரு ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. நல்ல வெளிச்சமான ரூம் இது. அடுத்ததாக ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் தான் உங்களுக்கு ஹோட்டல்ஸ் அவைலபிள் இருக்கும். அங்கே நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. நீங்கள் அங்கே போயிட்டு சாப்பிட்டுட்டு வரலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து உங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தர்மசாஸ்தா கோயில் பக்கத்துலேயே தான் இருக்குது. வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். நீங்கள் போயிட்டு சாமி தரிசனம் பார்க்கணும்னா பார்த்துட்டு வரலாம். இங்கே ட்ரெஸ்ஸிங் டேபிள், டஸ்ட்பின் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்க்ரீனை தள்ளிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொன்ன அந்த வியூ பாயிண்ட் நல்லாவே இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறவங்களுக்கு ஐயப்பன் பற்றின முக்கியமான தகவல் வந்து லாஸ்ட்டில் கொடுத்துருக்கோம். வீடியோ ஃபுல்லாக பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த தகவல் கிடைக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த இடத்துல நம்ம ப்ரைவேட்டாக ஒரு ரெசார்ட்டில் தங்குற ஒரு ஃபீல் தான் வருது இந்த PWD ரெஸ்ட் ஹவுஸில். மெயினான டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்கிறதுக்கு இல்லை, அதே போல் பெட்ஷீட்டும் இல்லை போத்திக்கிறதுக்கு. இது ரெண்டுமே தேவையான விஷயம். இது ரெண்டுமே ஏன் தரமாட்டுறாங்கன்னு தெரியல. எந்த ரெஸ்ட் ஹவுஸ்லையுமே தண்ணி உங்களுக்கு வேணும்னா கீழே போயிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். கடைகள் நிறையவே இருக்குது. அடுத்ததாக பாத்ரூம்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. என்ட்ரு ஆனோடனே இந்த மாதிரி ஒரு மிரர் இருக்குது. அது கீழே ஃபேஸ் வாஷ் பண்ண ஒரு சிங்க் இருக்குது. வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு இங்கே பாத்ரூம்ஸ் நீட் அண்ட் க்ளீனாகவே இருக்குது. தண்ணி வசதி இல்லைன்னு சொன்னது குடிக்கிறதுக்கு, மற்ற எல்லாத்துக்கும் உங்களுக்கு குளிக்கிறதுக்கு இருந்தாலும் டாய்லெட் போகிறதுக்கு இருந்தாலும் 24 hours வாட்டர் அண்ட் எலக்ட்ரிசிட்டி பேக்கப் இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த பிரச்சனை இங்கே எந்த ரெஸ்ட் ஹவுஸ்லையுமே கிடையாது. கரண்ட் ஆஃப் ஆகிறதே கிடையாது எந்த ரெஸ்ட் ஹவுஸ்லையுமே. அடுத்ததாக இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு, இதுதான் மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. இங்கே இருக்கக்கூடிய கிளைமேட்டுக்கு ஹீட்டர் இருக்குது. ஆன் பண்ணி பார்ப்போம். ஒர்க் ஆகுது. இது மிகப்பெரிய ப்ளஸ்ன்னே சொல்லலாம் இந்த ரூமில். இது வரைக்கும் மற்ற 2 ரெஸ்ட் ஹவுஸ்லையுமே ஹீட்டர்ஸ்லாம் கிடையாது. இங்கே இருக்குது. கேரளா கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கிறதுனால உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும், சேஃபாகவும் இருக்கும். இதை ஆன்லைனில் நீங்கள் புக் பண்ணலாம். PWD ரெஸ்ட் ஹவுஸ்ன்ற வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் புக் பண்ணலாம். இல்லைனா டேரெக்டாக இங்கே விசிட் பண்ணிக்கணும். நீங்கள் ரூம்ஸை செக்இன் பண்ணிக்கலாம். ரூம்ஸ் அவைலபிள் இருக்குமான்றது டவுட்டாக இருக்கும் நேரில் வரும்போது. அதனால் நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரூம் உள்ள வாங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியூ பாயிண்ட் சூப்பராக இருக்கும் ரூமுக்கு வெளியில். கேரளாவில் கோட்டயம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எருமேலி PWD ரெஸ்ட் ஹவுஸ் இது. தர்மசாஸ்தா கோயில் பக்கத்துலேயே இருக்குது உங்களுக்கு இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாவர்பள்ளி, இதுவும் பக்கத்தில் உங்களுக்கு நடந்து போகலாம். இங்கே எருமேலி போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அந்த விஷயம் கண்டிப்பாக பார்க்காம வராதிங்க.
எரிமேலியில் புத்தன் வீடுன்னு சொல்லிட்டு ஐயப்பன் வந்து அங்கே அந்த வீட்டில் ஒரு நாள் தங்கிட்டு போனதாக ஐதீகம் இருக்குது. அந்த வீடை பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க, சூப்பராக இருக்கும். இன்னுமுமே அதை எந்த ஒரு இதுவுமே இல்லாமல், ரெனோவேஷன்லாம் இல்லாமல் பக்காவாக அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. நீங்கள் போனீங்கன்னா ஐயப்பன் பயன்படுத்திய வாள் அங்கே பார்க்கலாம். நீங்கள் எரிமேலி போனீங்கன்னா புத்தன் வீடு மறக்காதீங்க. சபரிமலை போகும்போது கண்டிப்பாக அதை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ஐயப்பன் பயன்படுத்திய வாள் அங்கே இருக்குது. எரிமேலி சாஸ்தா கோயிலேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கன்னா புத்தன் வீடு எங்கன்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. அங்கே ஒரு பெரியம்மா இருப்பாங்க, அவங்கள பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு இந்த வாழெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வரலாம். இந்த எரிமேலி சாஸ்தா கோயிலேருந்து பக்கத்தில் தான் அந்த புத்தன் வீடு. அதனால் நீங்கள் எரிமேலி போகிறீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்ட் தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக இந்த PWD ரெஸ்ட் ஹவுஸை யூஸ் பண்ணிக்கோங்க. கார்த்திகை மார்கழி டைமில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபுல்லாக தான் இருக்கும். நீங்கள் மாத பூஜைக்கு போயிட்டு சாமி பார்த்துட்டு திரும்பும்போது ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக இந்த ரெஸ்ட் ஹவுஸை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.